ஓம் சாந்தி. 12/3/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, இப்போது பாபா உங்களை வளர்த்து கொண்டிருக்கின்றார், கல்வி கற்பித்து கொண்டிருக்கின்றார், வீட்டில் அமர்ந்தபடியே வழி தந்து கொண்டிருக்கின்றார். எனவே நீங்கள் ஒவ்வொரு அடியிலும் ஆலோசனையை அல்லது வழிமுறையை அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டே இருங்கள். அப்பொழுது உயர்ந்த பதவி கிடைத்துவிடும். கேள்வி: தண்டனைகளிலிருந்து தப்பிப்பதற்காக எத்தகைய முயற்சியை நீண்ட காலம் செய்ய வேண்டும்? பதில்: பற்றற்றவராக ஆவதற்கான முயற்சியை நீண்ட காலம் செய்ய வேண்டும். எதன் மீதும் பற்றுதல் இருக்கக்கூடாது. எனக்கு யார் மீதும் பற்றுதல் இல்லைதானே என்று தன்னைத்தான் கேட்டுக்கொள்ளுங்கள். எந்த ஒரு பழைய சம்பந்தமும் கடைசி நேரத்தில் நினைவுக்கு வரக்கூடாது. யோக பலத்தின் மூலம் அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடித்துவிடுங்கள். அப்போதுதான் உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். ஓம் சாந்தி. இப்போது நீங்கள் யார் எதிரில் அமர்ந்திருக்கிறீர்கள்? பாப் தாதாவுக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள். பாபா என்றும் சொல்ல வேண்டும், தாதா என்றும் கூட சொல்ல வேண்டும். பாபாவும் கூட இந்த தாதா மூலமாக நம் முன்னால் அமர்ந்திருக்கின்றார். வெளியில் இருக்கும்போது தந்தையை நினைவு செய்ய வேண்டும். கடிதம் எழுத வேண்டியுள்ளது. இங்கு அவர் முன்பாக நீங்கள் அமர்ந்துள்ளீர்கள். யாருடன் உரையாடல் செய்கிறீர்கள்? பாப் தாதாவுடன். இவர்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த அத்தாரிட்டியாக இருக்கிறார்கள். பிரம்மா சாக்கார ரூபத்திலும் சிவபாபா நிராகாரமாகவும் இருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த அத்தாரிட்டியை தெரிந்து கொண்டீர்கள். பாபாவின் சந்திப்பு எப்படி நடைபெறுகிறது? யாரை பதீத பாவனர் என்று அழைக்கிறோமோ அந்த எல்லையற்ற தந்தை வந்து உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கின்றார். தந்தை குழந்தைகளை வளர்க்கவும் செய்கின்றார், படிக்க வைக்கவும் செய்கின்றார். வீட்டில் இப்படி நடந்து கொள்ளவும் என்று வீட்டில் அமர்ந்தபடியே குழந்தைகளுக்கு வழியும் கிடைக்கிறது. இப்போது நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்தீர்கள் என்றால் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆகிவிடுவீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியை அடைந்து விடுவீர்கள். நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபாவின் வழிப்படி நடந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடைகின்றோம் என்று குழந்தைகளுக்கு தெரியும். மனித குலத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி இந்த லக்ஷ்மி நாராயணன் பதவியாகும். இவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். மனிதர்கள் சென்று இந்த உயர்ந்தவர்களுக்கு வணக்கம் செலுத்துகிறார்கள். தூய்மைதான் முக்கியமான விஷயம். மனிதர்கள் மனிதர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் உலகத்தின் எஜமானர் எங்கே? இப்போது இருக்கும் மனிதர்கள் எங்கே? பாரதம் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படி இருந்தது. நாம் தான் உலகத்தின் அதிபதியாக இருந்தோம் என்று உங்கள் புத்தியில் இருக்கிறது. வேறு யாருடைய புத்தியிலும் இந்த விஷயம் இல்லை. இவருக்கு கூட தெரிந்திருக்கவில்லை. முற்றிலும் ஆழ்ந்த இருளில் இருந்தார். பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மாவாக எப்படி ஆகிறார்கள் என்பதை பாபா வந்து புரிய வைக்கிறார். இது மிக ஆழமான அழகான விஷயமாகும். வேறு யாரும் இதை புரிந்து கொள்ள முடியாது. பாபாவை தவிர வேறு யாரும் இதனை கற்றுத்தர முடியாது. நிராகாரமான தந்தை வந்து கற்பிக்கின்றார். கிருஷ்ண பகவான் மகா வாக்கியம் அல்ல. பாபா சொல்கிறார், உங்களுக்கு படிப்பை கற்பித்து உங்களை சுகமானவர்களாக நான் ஆக்குகின்றேன். பிறகு நான் சென்று என்னுடைய நிர்வாண தாமத்திற்கு போய்விடுகின்றேன். இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் சத்தோ பிரதானமாகிக் கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு எந்த செலவும் இல்லை. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு என்னை நினைவு செய்யுங்கள். ஒரு பைசா செலவின்றி 21 பிறவிக்கு நீங்கள் உலகத்தின் அதிகாரியாகிறீர்கள். சிலர் பைசா அனுப்புகிறார்கள். அதுவும் கூட தங்கள் எதிர்காலத்தை உருவாக்குவதற்காகத்தான். கல்பத்திற்கு முன்பு யார் எவ்வளவு கஜானாவில் அளித்தார்களோ அவ்வளவே இப்பொழுதும் செய்கிறார்கள். அதிகமாகவோ குறைவாகவோ அளிக்க முடியாது.
புத்தியில் ஞானம் இருப்பதால் கவலைப்படுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. எந்தவித கவலையும் இல்லாமல் நாம் நமது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். இதனை புத்தியில் நினைவு செய்ய வேண்டும். குழந்தைகள், நீங்கள் மிகுந்த குஷியில் இருக்க வேண்டும். பிறகு நஷ்டோ மோகத்தை வென்றவராக வேண்டும். இங்கு மோகத்தை வென்றவர் ஆவதன் மூலம் அங்கு மோகத்தை வென்ற ராஜா ராணி, மோகஜீத் ராஜா ராணியாக ஆக முடியும். இந்த பழைய உலகம் முடியப் போகிறது என்று நீங்கள் அறிவீர்கள். இப்போது நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். இதன் மீது ஏன் நாம் மோகத்தை வைக்க வேண்டும்? யாருக்காவது வியாதி இருக்கிறது, டாக்டர் நம்பிக்கை இல்லை என்று கூறிவிட்டால் பிறகு அவர் மீது உள்ள பற்றுதல் விலகிவிடுகிறது. ஆத்மா ஓர் உடலை விட்டு வேறொரு உடலை எடுக்கிறது என்று புரிந்திருக்கிறீர்கள். ஆத்மா சென்று விட்டது, சரீரம் அழிந்து விட்டது. பிறகு அதனை நினைவு செய்வதால் என்ன பலன் இருக்கிறது? பாபா கூறுகிறார், இப்போது நீங்கள் நஷ்டோ மோகா ஆகவும், எனக்கு யார் மீதும் பற்றுதல் இல்லைதானே என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளவும். கடைசியில் அவர்களின் நினைவு அவசியம் ஏற்படும். பற்றுதலில் இருந்து விடுபட்ட நிலையில் இருந்தால் இந்த பதவி அவசியம் கிடைக்கும். அனைவரும் சொர்க்கத்திற்கு வந்து விடுவீர்கள். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. எந்த கவலையும் இன்றி தன்னுடைய மறைமுகமான ராஜ்யத்தை ஸ்ரீமத்துப்படி ஸ்தாபனை செய்யவும். தடைகளை பற்றி கவலைப்படாதீர்கள். கல்பத்திற்கு முன்னால் யார் உதவி செய்தார்களோ அவர்கள் இப்பொழுது அவசியம் செய்வார்கள். கவலைப்பட ஒன்றும் இல்லை என்பது புத்தியில் இருக்க வேண்டும். 2. இப்போது என்னுடைய வானப்பிரஸ்த நிலையில் நான் இருக்கின்றேன். நான் வீட்டுக்கு திரும்பிச் சென்று கொண்டிருக்கின்றேன் என்ற குஷி இருக்க வேண்டும். ஆத்ம அபிமானி ஆவதற்கு மறைமுகமான முயற்சி செய்யவும். எந்த ஒரு தீய செயலையும் செய்யாதீர்கள். வரதானம். எந்த ஒரு பயங்கரமான பிரச்சனையையும் குளிர்விக்கக்கூடிய முழுமையான நிச்சய புத்தி உள்ளவர் ஆகுக. விளக்கம். எப்படி பாபாவின் மீது நிச்சயம் உள்ளதோ அதே போல தன் மீது மற்றும் டிராமாவின் மீதும் கூட உங்களுக்கு சம்பூர்ண நம்பிக்கை என்பது இருக்க வேண்டும். தனக்குள் பலவீனமான சங்கல்பம் உருவாகிறதென்றால் பலவீனத்தின் சமஸ்காரங்களும் உருவாகிவிடும். எனவே வீணான சங்கல்பம் என்ற பலவீனத்தின் கிருமிகளை தனக்குள் நுழைய விடக்கூடாது. அத்துடன் கூடவே டிராமாவில் எந்த ஒரு காட்சியை பார்த்தாலும் சரி, குழப்பத்தின் காட்சியிலும் கூட நன்மையின் அனுபவம் ஆக வேண்டும். சூழ்நிலை அசைக்கக்கூடியதாக இருந்தாலும், பிரச்சனை பயங்கரமானதாக இருந்தாலும், சதா நிச்சய புத்தி உள்ள வெற்றியாளர் ஆவீர்கள் என்றால் பயங்கரமான பிரச்சனையையும் கூட குளிர்ச்சி அடைந்துவிடும். ஸ்லோகன். யாருக்கு தந்தை மற்றும் சேவையின் மீது அன்பு உள்ளதோ அவருக்கு பரிவாரத்தின் அன்பு தானாகவே கிடைத்தும். யாருக்கு தந்தை மற்றும் சேவையின் மீது அன்பு உள்ளதோ அவருக்கு பரிவாரத்தின் அன்பு தானாகவே கிடைத்துவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை தனதாக்கிக் கொள்ளுங்கள். எப்படி பரமாத்மா ஒருவர் என்பது பல்வேறு தர்மங்களை சேர்ந்தவர்களின் நம்பிக்கையாக இருக்கிறதோ, சத்தியமான சரியான ஞானம் என்பது ஒரு தந்தையுடையது மட்டுமே. அதாவது வழி என்பது ஒன்றே ஒன்றுதான். இது உரத்த குரலாக எப்பொழுது எழுகிறதோ அப்போது ஆத்மாக்களின் அநேக துரும்புகளின் உதவியின் பக்கமாக அலைவது நின்று போகும். ஆத்மாக்களின் அநேக துரும்புகளை நாடி அந்த உதவியின் பக்கமாக அலைவது நின்று போய்விடும்.
இப்போது இதுவும் ஒரு வழி, நல்ல வழி என்று நினைக்கிறார்கள். ஆனால் கடைசியிலும் கூட ஒரு தந்தையின் ஒரே அறிமுகம், ஒரே வழிதான். இந்த சத்தியத்தின் அறிமுகம் அல்லது சத்திய ஞானத்தின் சக்தியினுடைய அலையை நீங்கள் பரப்புங்கள். அப்பொழுது பரமாத்மாவை வெளிப்படுத்துதல் என்ற கொடியின் கீழ் அனைத்து ஆத்மாக்களும் ஆதரவை பெற முடியும். நல்லது. ஓம் சாந்தி.